புறப்பாட்டின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். என் பிரியமே, நீ ரூபவதி, நீ ரூபவதி, உன் கண்கள் புறா கண்கள். இன்றைய செய்தியின் தலைப்பு என் பிரியமே, நீ ரூபவதி. ஆராதனையிலே நாம் ஆண்டவரை அழைக்கிறோம், நாம் ஆண்டவரை துதிக்கிறோம். என்னெல்லாம் சொல்லி துதிக்கிறோம்? ராஜா, என் நேசரே, என் பெலனே, என் கோட்டையே என்று சொல்லி நான் அவரை அழைக்கிறேன். அதை விட முக்கியம் ஒன்று இருக்குது, அவர் என்ன எப்படி கூப்பிடுறாரு. நான் சொல்லிட்டு இருக்கிறேன், என் ராஜா, என் பெலனே, என் அஸ்திபாரமே அப்படின்னு நான் அவரை சொல்றேன். பட் அவர் என்ன எப்படி சொல்றாரு, அதுதான் ரொம்ப முக்கியமானது. தேவ பிள்ளையே, ஞானத்தான் எடுத்த சகோதரியே, ரட்சிக்கப்பட்டன்னு சொல்ற சகோதரனே, எனக்கு ஆண்டவர் தான் கர்த்தர்னு சொல்ற சகோதரனே, ஆண்டவர் ஒன்று பார்த்து அப்படி சொல்ல முடியுமா? என் பிரியமே அப்படின்னு சொல்ல முடியுமா? ஊர் உலகத்தில் எல்லாரும் சொல்லலாம், ஏய் மை ஃப்ரெண்டு, எங்கடா போன, என் ஃப்ரெண்டு சொல்லலாம். அதில் ஒரு பிரயோஜனம் இல்லை. எங்கள் ரட்சகர் எங்களை பார்த்து சொல்லணும். என்ன சொல்லணும்? என் பிரியமே, நீ ரூபவதி, என் பிரியமே, மை டார்லிங், மை லவ், ஹவ் பியூட்டிஃபுல் யூ ஆர் என்று ஆண்டவர் என்னை பார்த்து சொல்லணும். அந்த இடத்துக்கு வர இன்னைக்கு ஆசைப்படுவீங்களா? அதுக்காக ஜெபம் பண்ணுவீங்களா? எல்லாரும் என்னை பகைக்கலாம், நோ ப்ராப்ளம், நோ மேட்டர். இந்த உலகம் பூரா, இயேசு சொல்றார், இந்த உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள். இந்த உலகம் உங்களை பகைக்கிறதுக்கு முன்பு அது என்னை பகைத்தது. இந்த உலகம் என்னை பகைத்தது உண்டானால் உங்களையும் பகைக்கும். இந்த உலகம் உங்களுக்கு நல்ல பேர் கொடுக்காட்டி பரவாயில்ல, இயேசு உங்களை பார்த்து சொல்லணும், என் பிரியமே என்று சொல்லணும். பார்க்கலாமா? அந்த அம்மா சூலமுத்தியால அந்த மெய்ப்பன் அப்படி சொல்றானே, எங்களை பார்த்து இயேசு அப்படி சொல்லணுமே, அதுக்கு என்ன செய்யலாம்? அதுக்கு என்ன அர்த்தம்? வாட் டஸ் இட் மீன்? அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன காரணம் தெரியுங்களா? கண்கள் புறா கண்களாம். கவனமா கேளுங்க. ஒரு விசுவாசி கண்கள் புறா கண்களா மாறணும். புறா கண்கள் எப்படி இருக்கும்? புறா கண்கள், புறா கண்ணை பத்தி உலக ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, புறா கண்கள் இட்ஸ் a single eyed bird, ஒற்றை கண் பறவை. ரெண்டு கண்ணு இருக்குதுதான், ரெண்டு கண்ணு இருக்குதுதான். ஆனா அதுக்கு என்ன பேர் தெரியுமா வச்சிருக்கிறாங்க? அது அட் ஏ டைம்ல ஒன்னதான் பார்க்குமா. நிறைய பார்த்தாலுமே ஒன்னதான் பார்க்குமா, ஒன்னதான் பார்க்குமா. அதனுடைய விளைவு என்ன தெரியுங்களா? கோதுமை மணி, குப்பை, கல்லு, தூசெல்லாம் இருக்குது, அது எப்படி பார்க்கும்? ஒரு தடவை பார்த்தா குப்பை தெரியுது, விட்டுடும். அப்புறம் பார்த்தா கல் தெரியுது, அதையும் விட்டுடும். அப்புறம் சிங்கிள் ஐட் பேர்டு ஒரு நேரத்தில் ஒன்னதான் பார்க்க முடியும். மணியை பார்க்கும், மணியை மட்டும் எடுத்துக்கும், மணியை மட்டும் எடுத்துக்கும். கோழி, கொக்கு, பறவைகள்லாம் அப்படி கிடையாது. கோழி, கொக்கெல்லாம் கல்லு, மண்ணு, குப்பை எல்லாம் சேர்த்து இன்டேக் பண்ணிடும். அதனால அது வயிற்றுக்குள்ள தனியா ஒரு பை ஒன்று இருக்கும், அதுல கல்லு, மண்ணு, குப்பெல்லாம் இருக்கும். வீடுகளில் கோழி சமைக்கிறவங்க பார்த்துருப்பீங்க, கோழி அறுக்கிறப்ப அந்த பையை எடுத்துருவீங்க. எடுத்தீங்களா இல்லையா? தெரியல. ஆமா, புறா சமைக்கிறப்ப அந்த பிரச்சனையே கிடையாது. தைரியமா நீங்க மட்டும் புறாவை கட் பண்ணி சமைக்கலாம், அந்த பையை தேட தேவையில்லை. அதனால புறாவுக்கு பிச்சு கிடையாது. அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுங்களா? கசப்பு கிடையாது, கசப்பு கிடையாது. கண்டதையும் சாப்பிடாது, அது
சிங்கிள் ஐடு பேர்டு. ஒரு விசுவாசி எப்பொழுதும் தேவனையே பார்ப்பான், வேற எதையும் பார்க்க மாட்டான். 1008 நடக்கும். Thousands of things may be happening around a believer, but his attention will be always upon God. 1008 நடக்கலாம், 1008 பிரச்சனைகள் நடக்கலாம், தோல்விகள் நடக்கலாம், குழப்பங்கள் நடக்கலாம். ஆனா அவன் கண்கள் எப்பொழுதுமே தேவனையே பார்த்திருக்கும். ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். அவர் என் வலது பாரத்தில் இருக்கிறார். அவர் எப்போதும் எனக்கு முன்பதாக நிறுத்தி நோக்குகிறேன். நான் அசைக்கப்படுவதில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு சொல்லுகிறேன், 1008 நடக்கட்டும், 1008 பேசட்டும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நடக்கட்டும், அதெல்லாம் பார்க்காத. சிங்கிள் ஐடு புறா, ஒத்தை கண் பறவை, அது ஒன்றையே பார்க்கும். இன்றைக்கு முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். 1008 நடக்கட்டும், 1008 பேசப்படட்டும், அவையெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். I don't care whatever is happening around me. I will always look upon God. அவருடைய வார்த்தையே பார்ப்பேன், அவருடைய வசனத்தையே பார்ப்பேன், அவரையே நோக்குவேன். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. They looked unto him and they were lightened and their faces were not ashamed. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இன்னைக்கு முடிவெடுங்கள். அவன் அப்படி சொல்லிட்டான், இவன் எப்படி சொல்லிட்டான், அந்த அம்மா அப்படி என்ன பேசிடுச்சு, அலுவலகத்தில் அப்படி நடந்துடுச்சு, என் கூட பிறந்தவன் அப்படி சொல்லிட்டான், என் பொஞ்சாதி அப்படி சொல்லிட்டா, என் மகன் அப்படி சொல்லிட்டான், எங்க மாமியா அப்படி சொல்லிட்டாங்க. அப்படிதான் சொல்லுவாங்க, அப்படிதான் பேசுவாங்க. அதெல்லாம் கவனிச்சுட்டு இருந்தனா ஒரு நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது. அதெல்லாம் தூக்கி குப்பையில போடு. இயேசுவையே பாரு, இயேசுவையே பாரு, வசனத்தையே பாரு. ஒன்றையே தான் பார்க்கும், கல்லெல்லாம் பார்க்காது. மண்ணை பார்த்தாலும் விட்டுடும், குப்பையை பார்த்தாலும் விட்டுடும், மணியை மாத்திரம் பொறுக்கி பொறுக்கி சாப்பிடும். அதுக்குதான் அதுக்கு பேர் மணிப்புறா. அதுக்கு பேர் என்ன புறா? மணிப்புறா. மணியை மாத்திரம்தான் எடுத்து சாப்பிடும். கோதுமை மணியை மாத்திரம்தான், நெல்லு மணியை மாத்திரம்தான் எடுத்து சாப்பிடும். குப்பையும் கூலத்தையும் எடுக்காது. நீ ஏன் குப்பையும் கூலத்தையும் அள்ளிட்டு உட்கார்ந்து இருக்கிற? அது தூக்கி குப்பையில போடு. எவனா வந்து குப்பையை கொட்டினா சொல்லு, ஏன் காது குப்பை தொட்டியா, இதெல்லாம் ஏன் என்கிட்ட வந்து சொல்ற? ஸ்டாப் டாக்கிங். இது ஏன் என்கிட்ட சொல்ற? அநேகர் இதெல்லாம் கேட்பாங்க, என்ன குப்பை சொன்னாலும் கேட்டுக்கிட்டே இருப்பா. அப்படியா அப்படியா, இந்த குப்பையெல்லாம் என்கிட்ட எதுக்கு கொண்டாந்து கொட்டுற? என் காது என்ன குப்பை தொட்டியா? என் வீடு குப்பை தொட்டி, வேற எங்கேயா போய் கொட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்டதையும் என்கிட்ட வந்து சொல்லாத. நான் புறா, நான் புறா கண்கள், நான் கோதுமை மணி தான் சாப்பிடுவேன், எனக்கு வேற எதுவும் வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படிக்கலாம். கண்மலையின் வெடிப்பிலே. அது என்ன கண்மலையின் வெடிப்பிலே? சொல்லுங்க, அது யாரு? இயேசு என் கண்மலை. அது என்ன வெடிப்பு? அவர் சிலுவையில் எனக்காக பிளக்கப்பட்டார். அந்த பிளவுண்ட கண்மலையிலே தங்குவேன். ஒரு விசுவாசி எப்போது அங்கதான் இருக்கணும். That is your hiding place. That is your shelter. எப்போது எங்க தங்கணும் ஒரு விசுவாசி? கண்மலையின் வெடிப்பிலே. எழுந்து கற்றுக்கொள்ளுங்கள். எங்கே போகணும்? எங்க போறது? யார்கிட்ட போறது? To whom shall I go? Who shall help me? Where shall I go? ஏன்பா அப்படி எல்லாம் கேட்கிற? இயேசு ஒருத்தர் இருக்கிறார், பிளக்கப்பட்ட கண்மலை. உன்னத பாட்டின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பறவைகளிலேயே புறாதான் சுத்தமான பறவை. பழைய ஏற்பாட்டில் பலி செலுத்துறதுக்கு ஆட்டு மந்த மாட்டு மந்த எடுக்க சொல்றாரு. ஏழைகளா இருந்தா புறாவை கொண்டு வர சொல்றாரு. கிளி நல்லா பாடுது, கிளிய கேட்கல. ஞாபகம் வச்சுக்க, கிளி ரொம்ப அழகா இருக்குதுன்னா குயில் நல்லா பாடுது, குயில கேட்கல. நல்லா கவனமா கேட்டுக்க. குயிலு நல்லா பாடுது, ஆனா ஆண்டவர் எதை கேட்கல? உன் குரல், உன் பாட்டு, உன் அழகு, இதெல்லாம் ஆண்டவர் கேட்கல. சொல்லுங்க, மயில் ரொம்ப நல்லா டான்ஸ் போடுதுல, அதையும் ஆண்டவர் கேட்கல.
மயிலையும் கேட்கல, குயிலையும் கேட்கல, கிளியையும் கேட்கல. ஆண்டவர் யாரை கேட்கிறார் தெரியுங்களா? புறாவை தான் கேட்கிறாரு. ஏன் புறாவை கேட்கிறார்? அது சுத்தமான பறவை. இட்ஸ் a clean bird. பறவைகளிலேயே சுத்தமான பறவை புறா. என் புறாவே, என் உத்தமியே, நீ ஒருத்தியே. உன்னை பார்த்து ஆண்டவர் அப்படி சொல்லணும், என் புறாவே, என் உத்தமியே. loveliest among all women. ரொம்ப அழகான வார்த்தை உன்னத பாட்டில் போட்டுக்குது. எப்படியா? loveliest among all women. எல்லா ஸ்திரீகளை பார்க்கலும் ரொம்ப அழகா. அழகு என்றால் என்ன? பரிசுத்தம். புறாவே, உத்தமியே, உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லணும், மனிதனுடைய நற்சான்றிதழை எதிர்பார்க்காதீர்கள். டோன்ட் எக்ஸ்பெக்ட் மேன்ஸ் சர்டிபிகேட். இன்னைக்கு ஐயா அணுவான், நாளைக்கு பையா அணுவான். கொடுத்தா நல்லவன்னுவான், கொடுக்காட்டி கெட்டவன்னுவான். மனிதனுடைய சர்டிபிகேட் வேண்டாம், எங்கள் ஆண்டவருடைய சர்டிபிகேட் எங்களுக்கு வேண்டும். அவர் என்னை பார்த்து சொல்லணும், என் புறாவே, உத்தமியே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் கண்கள் புறா கண்களாய் மாற வேண்டும். தேசம் அழிகிறது. ஒரு நாளைக்கு 1,50,000 பேர் சாகிறார்கள். ஞாபகத்தால் வைத்துக்கொள், ஒரு நாளைக்கு 1,50,000 பேர் சாகிறார்கள். அவள் எல்லாரும் பெரும்பாலும் நரகத்திற்கு போய் கொண்டிருக்கிறார்கள். உனக்கு அதை பற்றி கவலை உண்டா? ஆத்தும பாரம் உண்டா? ஆத்தும தரிசனம் உண்டா? இல்லை. உன் கண்கள் புறா கண்கள் இல்லை. நீ கிளியை போல வாழ விரும்புகிறாய், நீ குயிலை போல வாழ விரும்புகிறாய், மயிலை போல வாழ விரும்புகிறாய். மாற்றிக்கொள். ஆண்டவரே, என்னை புறாவை போல மாற்று என்று கேள். எத்தனை காலத்திற்கு இப்படியே வாழ்ந்து கொண்டிருப்பது? How long shall you be like this? When you are going to be transformed? என்றைக்கு மாற்றப்படுவாய்? உன் ஜீவிதம் என்றைக்கு மாறும்? உன்னை பார்த்து ஆண்டவர் என்றைக்கு சொல்லுவார், என் புறாவே, என் உத்தமையே என்று உன்னை என்றைக்கு சொல்லுவார்? ஒப்புக்கொடு ஆண்டவரிடத்திலே. ஆண்டவரே, என்னை மாற்று, உமக்கு பிரியமுள்ளவனா என்னை மாற்று என்று கேள். என்னை புறாவாக மாற்று ஆண்டவரே என்று கேள். ஆண்டவர் என்னை மாற்றுவார். என் பிரியமே, என் ரூபவதியே, நீ உத்தமி. 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது. உன்னத பாட்டு 6:9 சொல்லுகிறது, நீ உத்தமி, நீ உத்தமி, ஒருத்தியே உத்தமி. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படிக்கு அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன். கர்த்தாவே, உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். என் வீட்டில் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். எப்போது என் வீட்டிற்கு வருவீர்? என் வீட்டில் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். வசனத்தின்படி வாடுகிறவர்கள் தான் உத்தம மார்க்கத்தார். வசனத்தின்படி வாடுகிறவர்கள் உத்தம மார்க்கத்தார். ஒப்பு கொடுப்போம். அடுத்தபடியா வாசிக்கலாம். இந்த சூலமித்தியாளை பார்த்து ஆண்டவர் என் பிரியமே, என் ரூபவதியே என்று சொல்லுகிறாரே, என்ன காரணம்? உன்னத பாட்டின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கலாம். நீ எங்க மேயணும் தெரியுங்களா? மெய்ப்பருடைய கூடாரங்கள் அண்டையில். அப்படின்னா அர்த்தம் என்ன? மெய்ப்பருடைய கூடாரம் சபை. உன்னை ஆண்டவர் பார்த்து பிரியமேன்னு சொல்லணுமா? சபையோடு உன்னுடைய தொடர்பு சரியாக வைத்துக்கொள். 3 முக்கிய தொடர்புகள் ஒரு விசுவாசிக்கு இருக்க வேண்டும். பேசிக்கலி connected with God, connected with God. Secondly, connected with the church, சபையோடு கனெக்ட் பண்ணப்படுவதல். 3வது connected in the ministry. இந்த 3ம் இருந்தாக வேண்டும். ஒரு நல்ல விசுவாசி ஒருவர் இருக்கிறார் என்றால் connected with God, தேவனோடு தொடர்பு. 2வது connected with the church. 3வது connected with the ministry, ஊழியத்தில் ஈடுபாடு கொள்வது. நம்மிலே அநேகர் connected with God அந்த முதல் லெவலையே காலம்பூரா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அடுத்த லெவலுக்கு வந்தாக வேண்டும். அது என்ன அடுத்த லெவல்? connected with the church, சபையோடு இணைக்கப்படுதல். நீ எங்கே போகிறாய்? சுலமித்தியே, ஏன் அங்குமிங்கும் அலைகிறாய்? உன் மேய்ப்பருடைய கூடாரங்கள் அண்டையில் உன் ஆடுகளை மேய விடு. எங்க வாழணுமா? மேய்ப்பருடைய கூடாரங்கள் அண்டையில். near to the tents of the shepherds.
மெய்ப்பருடைய கூடாரம் எது? இதுதான் மெய்ப்பருடைய கூடாரம். மெய்ப்பருடைய கூடாரம் திருச்சபையோடு சேர்ந்து வாழுதல். திருச்சபையோடு சேர்ந்து வாழுதல். உன்னத பாட்டின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அடைக்கப்பட்ட தோட்டம். அடைக்கப்பட்ட தோட்டம். வேதாமத்திலே தோட்டம் என்பது சபையை குறிக்கும். ஆண்டவர் இந்த ரூபவதியை பார்த்து, என் பிரியமே, என் ரூபவதியே, என் சகோதரியே, என் மணவாளியே, என்னென்ன சொல்றார் பார்த்தீங்களா? என் சகோதரியே, என் மணவாளியே, நீ யாரா? நீ அடைக்கப்பட்ட தோட்டம். ஃபென்ஸ்டு கார்டன். ஃபென்ஸ்டு கார்டன். ஒரு விசுவாசின்னா அவன் சபைக்குள் அடங்கி இருப்பான். அவனை சுற்றி வேலி இருக்கணும், கதவு இருக்கணும். யோவான் சுவிசேஷம் 10:1 ஆண்டவர் சொல்றாரு, வாசல் வழியாய் பிரவேசிக்க வேண்டும். கேட்டெல்லாம் கிடையாது. இப்ப பெரிய துயரம். டிவியில அவங்க அள்ளி குற்றான், கண்டதையும் பேசிட்டு உட்கார்ந்து இருக்கிறான். ஒழுங்கா இருந்துக்க. நீ அடைக்கப்பட்ட தோட்டமா இருக்கணும், மறைவு கட்டப்பட்ட தோட்டமா இருக்கணும். உன்னை சுற்றி வேலி இருக்கணும், உனக்கு ஒரு டோர் இருக்கணும், கதவு இருக்கணும். நானே வாசல் என்று இயேசு சொல்லுகிறார். இந்த வாசல் வழியா தான் உள்ள போகணும், இந்த வாசல் வழியா தான் வெளியே வரணும். உன் போதுக்கு தெரியாத ஏதாவது ஒரு உபதேசத்தை கேட்டு, உன் போதகருக்கு தெரியாத கூட்டங்களுக்கு போய், உன் போதகு தெரியாத எந்த ஊழியத்துக்காவது பண உதவி செஞ்சுக்கிட்டு நீ வாழ்வாயானால் உன் ஆண்டவர் பார்த்து அப்படி சொல்ல முடியாது. உன் ஆண்டவர் பார்த்து என்ன சொல்ல தெரியுங்களா? என் சகோதரியே, என் மணவாளியே, நீ யாரு? சொல்ல மாட்டீங்களே. மறைவு கட்டப்பட்ட தோட்டம். உன்னுடைய காவலாளி மேய்ப்பர். நீ எங்க போற, எங்க வரன்னு தெரியணும். எந்த கூட்டத்துக்கு போன, எந்த பிரசங்கத்தை கேட்ட, அள்ளி விடுவாங்க. வாக்குத்தத்தங்களை அள்ளி விடுவாங்க. கொஞ்சம் கவனமா இருந்துங்க. ஒன்னு சொல்லுட்டா, காதுள்ள நல்லா கேட்டுக்க. இயேசு சுகத்தை பற்றி பிரசங்கம் பண்ணவில்லை, சுகமாக்கினார். ஆறுதலை பற்றி பிரசங்கம் பண்ணவில்லை, ஆறுதல் படுத்தினார். பிசாசு ஓட்டுவதை பற்றி பிரசங்கம் பண்ணவில்லை, பிசாசுகள் தானா ஓடியது. அவர் பிரசங்கத்தை பூரா படிச்சு பாரு. பக்தி விருத்தி அடையணும், ஆண்டவரை நேசிக்கணும், வசனத்தின்படி வாழணும், கீழ்ப்படியணும், அன்பு செலுத்தணும், தாழ்மையா இருக்கணும், விட்டு கொடுக்கணும். பிரசங்கத்தை நல்லா கேட்டுக. இப்ப காலத்துல பிரசங்கங்கள் எல்லாம் சுகத்தை பற்றி பிரசங்கம், ஆறுதல் பிரசங்கம். உன்னை உயர்த்துவார், உன்னை சந்திப்பார், உன் தேவைகளை கொடுப்பார், பணம் தருவார், வேலை கிடைக்கும், சிங்கப்பூருக்கு போவாய், பிள்ளைக்குட்டியை பெற்றெடுப்பாய், திருமணம் நடக்கும். இயேசு இப்படியெல்லாம் பிரசங்கம் பண்ணவே கிடையாது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானை வாசித்து பாருங்கள். அவர் பிரசங்கம் எப்பொழுதும் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். உன்னிடத்தில் ஒருவன் 1 மைல் தூரம் வர சொன்னால் 2 மைல் போ. உன்னிடத்தில் சட்டையை கேட்டால் கோட்டை கொடு. என் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல் நீயும் பூரண சர்க்குணராய் இரு. அப்படித்தான் இயேசு பிரசங்கம் வைத்தார். சுகத்தை பற்றி பிரசங்கம் வைக்கவில்லை, சுகமாக்கினார். விடுதலை பற்றி பிரசங்கிக்கவில்லை, விடுதலை கொடுத்தார். பேய் ஓட்டுவது எப்படி என்று சொல்லிக் கொடுக்கவில்லை, பேயை ஓட்டினார். பிரசங்கம் வேற, செயல் வேற. இன்றைக்கு நடைமுறையில பிரசங்கம் போற அதுதான் இருக்குது. பிரசங்கம் போற அதுதான் இருக்குது. ஒருவனின் பின்னே வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று எந்த செய்தியாளராவது டிவியில பிரசங்கம் வச்சிருக்கிறாரா? கிடையாது. வசனத்தை விட்டு, வேதாமத்தை விட்டு எங்கேயோ போய் கொண்டிருக்குது என்றால் திருச்சபைகள். ஒப்பு கொடுப்போம். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். அந்த வசனம் என்ன சொல்லுது பாத்தீங்களா? என் சகோதரியே, என் மணவாளியே, நீ என்ன தோட்டம்? மறைவு கட்டப்பட்ட தோட்டம், ஃபென்ஸ்டு கார்டன். அடுத்தபடியா வாசிக்கலாம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் வசனம் வசனம் வசனம். இன்னைக்கு எத்தனை விசுவாசி வாயை திறந்தா வசனம் வருது? சொல்லுங்க பாரு. ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்ப்பீங்க, பேசுவீங்க, வசனம் வருதா? வசனத்தை தவிர எல்லாம் வருது, என்னென்னமோ வருது, விஷமா வருது. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். வசனம்தான் பாலு. என் சகோதரியே, என் மணவாளியே, உன் நாவில என்ன ஒழுகணும்? சொல்லுங்க.
அப்படின்னு அர்த்தம் என்ன? தானாவே ஒழுகிட்டே இருக்கணுமா? அது அந்த வசந்த டிஸ்பிளேல போடுங்க பாலா. உன்னத பாட்டில் 4:11, உன்னத பாட்டு 4:11, என் மணவாளியே உன் உதடுகளில் இருந்து ஒழுகணுமாம்ல. அப்படின்னு அர்த்தம் என்ன? வாயெல்லாம் தேனா இருக்கணும், அது கண்ட்ரோல் பண்ண முடியாம என்ன பண்ணிட்டு இருக்கணும்? ஒழுகிட்டு இருக்கணும். எப்போதும் வசனம் வந்துகிட்டே இருக்கணும், தேன் ஒழுகணும். அப்புறம் உன் நாவின் கீழே தேனும் பாலும் இருக்குதாம்ல. எந்த அளவுக்கு வசனம் படிக்கிறீங்க? ஒரு நாளைக்கு ஒரு 5 அதிகாரமாவது படிக்க கூடாதா? எங்க நேரம் அதுக்கெல்லாம் இருக்குது? கடைக்கு போக நேரம் இருக்குது, அங்க போக நேரம் இருக்குது, பர்த்டே கொண்டாட நேரம் இருக்குது, அங்க போகணும் இங்க போகணும். அப்பா 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 ரொம்ப பிஸி தான். அப்பா கலெக்டர் கூட தோத்துருவோம் உங்கள்கிட்ட, ரொம்ப பிஸி தான். சீஃப் மினிஸ்டர் கூட தோத்துருவார், ரொம்ப பிஸி. பைபிள் படிக்க நேரம் இல்லை, எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது. என் மணவாளியே, என் சகோதரியே, உன் உதட்டுல என்ன ஒழுகணும்? தேன் ஒழுகணும். உன் நாவின் கீழ் என்ன இருக்கணும்? பால் இருக்கணும். பாலும் தேனும், பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு கூட்டு போறேன்னாரு ஆண்டவரு. நம்ம ஆடு எழுத்தின்படி பாலும் தேனின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கிறான். அது என்ன அர்த்தம் தெரியுங்களா? வசனம். வசனம் நாட்டுக்கு ஒன்று கூட்டிட்டு போவாரு, வசனத்தினால நிரப்புவாரு, வசனத்தினால நிரப்புவாரு. உன்னத பாட்டின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இன்றைய சபை நிலையை சொல்லிட்டுங்களா உங்களுக்கு? எவங்க ஓகே, எவங்க ஒழுங்கு, எந்த சபை ஒழுங்கு, எந்த பாட்டு ஒழுங்க, அதெல்லாம் விடு, இதெல்லாம் சும்மா சின்ன விஷயம் தானே, அவன் என்னென்னோ பண்றான் ஆஃப்டர் ஆல் இப்படின்னு எல்லாரும் ஏதாவது ஒன்று செஞ்சிட்டு இருக்கிறாங்க. உண்மையா இல்லையா? உங்களை நீங்களே கேட்டு பாருங்க. பல தடவை நீங்களே அப்படி பேசியிருப்பீங்க. யாரு ஒழுங்கு? எந்த சர்ச்சு கரெக்டா இருக்குது, எந்த பாஸ்டர் ஒழுங்கா இருக்கிறான், எந்த விசுவாசம் கரெக்டா இருக்கிறான், அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, எல்லாம் இப்படிதாங்க. அதனால நீ ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இரு. எல்லாம் பண்றான், எல்லாம் 1008 பண்றான், நீ ஒண்ணு பண்ணிட்டு போ அப்படின்னு எல்லாம் ஆள் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கிறான். நீங்க ஒரு கொஞ்சம் பேர் முடிவு பண்ணுவீங்களா? இந்த வசனத்தின்படி நான் வாழணும். என் பிரியமே சொல்லுங்க, நீ ரூபவதி. அடுத்த சென்டென்ஸ், உன்னில். அந்த இடத்துக்கு வரலாமா? சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு முடிவு எடுப்பீங்களா? ஒரு பொய் கூட பேச மாட்டேன், ஒரு பொய் கூட பேச மாட்டேன், ஒரு சின்ன மாய்மாலம் பண்ண மாட்டேன். இந்த வசனத்தை கேட்டு ஒரு 100 பேர், நான் அடிக்கடி நினைப்பேன், நீங்க எப்படி வேணாலும் எடுத்துங்க, நம்ம சபையிலேருந்து ஒரு 100 பேராவது பரலோகம் போவாங்களா? நல்லா கேட்டுங்க. அந்த 100ல் நீ ஒரு ஆளா இருக்க பார்த்துரு. எல்லாரும் போவாங்கலாம் சொல்ல மாட்டேன் நான். நம்ம சபையிலிருந்து ஒரு 200 பேர் பரலோகத்துக்கு போவாங்களா? ஆண்டவரே, வராங்க, திப்பு திப்புன்னு வராங்க, ஆனா பரலோகம் எத்தனை பேர் போவாங்க? அந்த இடத்துக்கு நீ வந்துரு. நீ நினைக்கணும், யாரோ வராங்க, வரலப்பா, நான் போய் சேர்ந்துருவேன். எத்தனை பேர் சொல்லுவீங்க அப்படி? ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. இன்னிலிருந்து அப்படி வாழ்க்கை வாழுவேன், என்னில் பழுது ஒன்றும் இல்லை. ஓகே, அடுத்த விஷயத்துக்கு போகலாம். உன்னத பாட்டு 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ராஜகுமாரத்தின் கூப்பிடுறாரு பாருங்களேன். என் பிரியமே என்றாரு, ரூபவதியே என்றாரு, என் சகோதரியே என்றாரு, என் மணவாளியேன்னு சொல்றாரு. அப்புறம் என்ன சொல்றாரு? உத்தமியே, என் புறாவே. என்னென்ன எங்களை ஆண்டவர் பார்த்து அப்படி சொன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். இப்பயே கேட்டு பாருங்க, ஆண்டவரே நீங்க என்ன அப்படி சொல்றீங்களா இல்லையா? மதிகேடனேன்னு இட போறாரு. மதிகேடனே, அற்ப விசுவாசியே, சாத்தானே அப்படி சொல்லிடக்கூடாது. என்னை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லணும்? என் சகோதரியே, என் மணவாளியே, என் புறாவே, என் பிரியமே, என் ரூபவதியே, உத்தமியே. இங்க என்ன சொல்றாரு பாருங்க? ராஜகுமாரத்தி. ஏன் தெரியுங்களா? அவர் ராஜா, நாம் அவருக்கு மணவாட்டியா போகணும். நீங்களும் நானும் என்னவா மாறணும்? ராஜகுமாரத்தியா மாறணும். எங்களை ஆண்டவர் பார்த்து சொல்லணும். சில ஆள் பேர் வைக்கிறாங்க, ராஜாத்தின்னு பேர் வைக்கிறாங்க. இங்க இருக்கிற தேவ பிள்ளைகளை போற ஆண்டவர் என்னன்னு கூப்பிடுறாரு? ராஜாத்தி, கர்த்தர் ராஜகுமாரத்தி. சரி, ராஜகுமாரத்துக்கு ஒரு அடையாளங்க போட்டது பாருங்க. உன் கால்களிலே பாதரட்சை போட்டுக்கணும்.
நல்லா கவனமா கேட்டுக்க. எபேசியர் நிருபம் 5ஆம் அதிகாரம், மன்னிக்கணும், எபேசியர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் படிங்க. சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும். எத்தனை பேர் ஆத்துமாதாயம் செஞ்சிருக்கிறீங்க சொல்லுங்க பாலா? ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆகுது, சீனியாரிட்டி. ரட்சிக்கப்பட்டு 20 வருஷம் ஆகுது, 40 வருஷம் ஆகுது. மூலம் எத்தனை பேர் இயேசு ஏற்றுக்கிட்டாங்க? மூலம் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? முதல்ல முழங்கால போட்டு உபவாசத்தை போட்டு செபத்தை பண்ணி எப்படியாவது ஒரு ஆத்மாவை ஆண்டவர்கிட்ட கொண்டாந்துருப்பாரு. ராஜகுமாரத்தி, உன் பாதத்தில் என்ன இருக்கணும்? பாதரட்சை இருக்கணும். அது என்ன பாதரட்சை? எபேசியர் 6:17 என்ன போட்டுக்குது? 15 சொல்லுங்க. சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. சுவிசேஷ தாகம் இருக்கணும். உன்னை பார்த்து ஆண்டவர் ராஜகுமாரத்தியேன்னு சொல்லுவார், ராஜாத்தின்னு சொல்லுவார். எப்ப தெரியுமா? உன் காலில் அவர் பார்ப்பார், உன் காலை பார்ப்பார். சுவிசேஷன் சொல்ற பாதரட்சை போட்டுட்டு இருக்கிறியா? யாருக்காவது சுவிசேஷன் சொன்னையா? ஆத்துமாதாயம் பண்ணையா? அப்படின்னா உன்னை ராஜாத்தின்னு வாரு. உன் காலில் பாதரட்சை இல்லை, ஆத்துமாதமே பண்றது இல்லை, சுவிசேஷம் பண்றது இல்லை. அப்போ உன்னை என்னன்னு ராஜாத்தின்னு கூப்பிடுறது? புது ஆத்துமா ஆதாயம் பண்ணுமா? எங்க இருந்தாலும் என்ன கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, அதை பத்தி எல்லாம் கவலையே பட மாட்டேன். உனக்கு ஒன்றும் விளங்காது. சில ஆட்களுக்கு ஒன்றும் விளங்காது. எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லிட்டு தான் உட்கார்ந்து இருக்கும். நீ எந்நேரம் கூப்பிட்டாலும் ஆத்தும ஆதாயத்துக்கு எவர் ரெடி டு பிரீச் த காஸ்பல். ஏன் தெரியுங்களா? ஆமா, எப்படி ரெடியாருன்னு ஆண்டவர் சொல்றார். சுவிசேஷத்தை சொல்வதற்கு எப்படி இரு? ஆயத்தம் என்னும் பாதரட்சை. எவர் ரெடி டு பிரீச் த காஸ்பல். ராஜாத்தின்னு உன்னை கூப்பிடணுமா? ராஜகுமாரத்தின்னு கூப்பிடணுமா? உன் காலில் என்ன போட்டிருக்கணும்? சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. சுவிசேஷத்தை பிறருக்கு சொல்ற செருப்பு உன் காலில் இருக்கணும். ஆண்டவர் பாப்பார், உன் காலில் அது இருக்கு. அங்க போறான், இங்க போறான், கறி கடைக்கு போறான், பேங்குக்கு போறான், போஸ்ட் ஆபீஸுக்கு போறான், கலெக்டர் ஆபீஸுக்கு போறான், எங்கெங்கயோ போறான் வரான், சொந்தக்காரன் வீட்டுக்கு போறான், ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறான், மாமியா வீட்டுக்கு போறான். ஆனா ஆத்துமாதாயம் பண்றதுக்கு இந்த வண்டி, இந்த மோட்டர் பைக்கு, இந்த காரு, இந்த காலு பயன்படல. உனக்கு இதெல்லாம் கொடுத்து என்ன பிரயோஜனம்? எதுக்காக கொடுத்தார்? இந்த ஸ்கூட்டரை கொடுத்தாரு. என்னைக்கா அந்த ஸ்கூட்டரை எடுத்துட்டு போய் இயேசுவை பத்தி 4 பேருக்கு சொன்னையா? உனக்கு ஒரு காரை கொடுத்தாரு, அந்த காரை எடுத்துட்டு போய் இயேசுவை பத்தி சொன்னையா? உனக்கு இவ்வளவு சௌகரியங்களை கொடுத்தாரு. எங்க சுத்தர ஊரெல்லாம்? எம்எல்ஏ பார்க்க போனேன், எம்பியை பார்க்க போனேன், நான் கச்சல் இருக்கிறேன்னா ஆச்சாக்கும் போச்சாக்கும் ஒரு பிரயோஜனம் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுவிசேஷத்தை அறிவிக்கிற பாதரட்சம் காலில் இருக்கணும். இன்னைக்கு முடிவு பண்ணு, அடுத்த 1 மாசத்துல எப்படியாவது ஒரு ஆத்மா ஆதாயப்படுத்துவேன். உன்னத பாட்டின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் படிக்க. இங்க என்ன சொல்ற தெரியுங்களா? பிரியமே, பார்வோனுடைய ரதத்துல குதிரைகள் வரிசையா கட்டப்பட்டிருக்குமா? அதுக்கு ஒப்பிடுறாரு. என் பிரியம் எப்படிதான் பார்க்கறதுக்கு வரிசையா இருக்குதான். டிசிப்ளின். எல்லாம் கவனிங்க. உங்கள் ஆண்டவர் பார்த்து பிரியமேன்னு சொல்லணும்னா அடுத்த ரூல்ஸ் என்ன தெரியுங்களா? நீங்க எப்படி இருந்தாகணும்? ஆர்டர். எல்லாத்துலயும் ஒரு ஆர்டர் இருக்கணும். லைஃப்ல ஒரு டிசிப்ளின் இருக்கணும். சாப்பாட்டுல ஒரு டிசிப்ளின், தூக்கத்துல ஒரு டிசிப்ளின், ஆவிக்குரிய வாழ்க்கையில, சரீர வாழ்க்கையில ஒரு டிசிப்ளின். ஸ்கூலுக்கு பசங்களை அனுப்புறீங்களே என்னத்துக்கு தெரியுங்களா? வெறும் படிப்பு கத்துக்கிறது மாத்திரம் அல்ல, டிசிப்ளினுக்கு தான். காலையில 9 மணிக்கு போகணும். 9 மணி கரெக்டா உள்ள போல வெளியே அனுப்பிடுவாங்க. எத்தனை பேர் டிசிப்ளினா இருக்கீங்க? சர்ச்சுக்கு சொல்லுங்க பாலா. 7 o'clock ஆராதனை. எத்தனை பேர் 7 o'clock உள்ள இருக்கிறீங்க? நிறைய பேர் 7:30 வரீங்க, 7:45 வரீங்க. இன்னும் டிசிப்ளினுக்கு வரல. எரேமியா தீர்க்கதரிசி சொல்றான், இது அடங்காத பெண் ஒட்டகம், இது அடங்காத பெண் ஒட்டகம், கீழ்ப்படியாத பெண் ஒட்டகம், தாறுமாறாய் ஓடுகிற பெண் ஒட்டகம். அப்படி இருக்கக்கூடாது. விசுவாசிகள் டிசிப்ளின் லைஃப் உள்ள வரணும். டிசிப்ளின் லைஃப். கடைசியா ஒன்னு சொல்லி முடிக்கிறேன். உன்னத பாட்டு 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆண்டவர் சபையை பார்த்து இப்படி சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுங்களா? How pleasant you are. How pleasant. Pleasantன்னா எனக்கு ரொம்ப இன்பமானவள். How pleasant. You are my sweetheart. வேற யாரும் உங்களை பார்த்து அப்படி சொல்லக்கூடாது. என் ஆண்டவர் என்னை பார்த்து சொல்லணும். என்னன்னு சொல்லணும்? சொல்லுங்க.
பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவளே. போதும் போதும் போதும். பாட்டெல்லாம் சூப்பரா பாடுவீங்க. உங்க மனசுல இப்ப ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னை நீங்க பார்த்து என்ன சொல்லணும், பிரியமானவனே. சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஏசப்பா நீங்க என்னை பார்த்து என்ன சொல்லணும், என் பிரியமே, என் ரூபவதியே, என் சகோதரியே, என் மணவாளியே, என் புறாவே, என் உத்தமியே, ராஜகுமாரத்தியே, உன்னில் பழுதொன்றும் இல்லை, எனக்கு இன்பமானவள். யூ ஆர் pleasant to me, you are my sweetheart. என்ன இப்படியா, என் இருதயத்துக்கு இன்பமானவள், you are my sweetheart. அப்படி மாறலாமா? எத்தனை பேர் புருஷனுக்கு ஸ்வீட் ஹார்ட்டா மாறலாம் ட்ரை பண்ணி எத்தனை வருஷம் இப்படி வாழ்வீங்க? மனைவிக்கு பிரியமா ஸ்வீட் ஹார்ட்டா இருக்கணும்னு ட்ரை பண்ணி எத்தனை புடவை எடுத்து கொடுத்து, எத்தனை நெக்லஸ் எடுத்து போட்டு, எத்தனை ஊருக்கு கூட்டிட்டு போய், எத்தனை பிக்னிக்கு காட்டி, எத்தனை சாப்பாடு வாங்கி கொடுத்து, அதெல்லாம் சுத்தப்பட்டு வராது. இன்னைக்கு மனம் திரும்பு, ஆண்டவரை பார்த்து சொல்லு, அப்பா நீங்க பார்த்து என்னன்னு சொல்லணும், ஸ்வீட் ஹார்ட்னு சொல்லணும். சொல்லுங்க, எங்க ஆண்டவர் என்ன பார்த்து என்ன சொல்லணும், யூ ஆர் மை ஸ்வீட் ஹார்ட், யூ ஆர் மை பிளசன்ட். சொல்லுங்க, இயேசு என்ன பார்த்து என்ன சொல்லணும், ஹலோ யூ ஆர் மை பிளசன்ட், என் இருதயத்திற்கு இன்பமானவள். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்படி ஒரு அனுபவத்தை தாரும் ஆண்டவரே. உள்ளத்துல ஒரு தாகம் வரட்டும், உள்ளத்துல ஒரு ஏக்கம் வரட்டும். அப்படி மாறுவோம், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார்.